இன்றைக்கி வந்து நம்ம தட்டைப்பயிரில் எப்படி புளிக்குழம்பு வைக்கிறதுன்னு பார்ப்போம். அது கூட கத்தரிக்காயும் முருங்கைக்காயும் போட்டு ஒரு புளிக்கறி வைப்போம். இப்போ வந்து தட்டைப்பயிர் வந்து ஒரு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். புளி வந்து ஒரு லெமன் அளவு ஊற போட்டிருக்கேன். தேவையான அளவு விட்டுக்குருவோம். கத்தரிக்காய் வந்து 2 கத்தரிக்காய், பிரிஞ்சால் 2, முருங்கைக்காய் 1, கொஞ்சம் வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், ஒரு தேங்காய்ச்சில், ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, இது வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், சாம்பார் மசாலா, ஆயில், இவ்வளோதான், சால்ட்டு, இவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஒரு இதை கடாயை அடுப்பில் வச்சு தட்டைப்பயிரை லேசாக ஃப்ரை பண்ணிக்கிடுவோம், வறுத்துக்கிடுவோம். லேசாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். ரொம்ப வறுத்துறாதீங்க, லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். பயறு லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இவ்வளவு லெவலுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இதை ஒரு இதில் ஃபிட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்குருவோம். ஆயிலில் தேங்காய்ச்சில், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுவோம். இது வந்து பேஸ்ட் தயாரிக்க தான், பேஸ்ட் பண்ணுறதுக்கு தான். அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். லைட்டாக ஃப்ரை பண்ணி ஆற வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிடுவோம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க, ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இவ்வளோ ஃப்ரை ஆனால் போதும், லைட்டாக தான், ரொம்ப வேண்டாம். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிடுவோம். இப்போ ஃப்ரை பண்ண ஐட்டம் பூரா பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கோம்ல பயறு, தட்டாம்பயிறு, அதை உள்ளே போடுவோம். அதுக்கப்புறம் கத்தரிக்காய் 2 கத்தரிக்காயை கழுவி உள்ளே போட்டுருங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்காய், ஒரு முருங்கைக்காயை உள்ளே போட்டுருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்ரு ஊற்றி ஒரு 3 விசில் விடுவோம். கொஞ்சம் வாட்ரு விட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்குவோம். மூடி போட்டுருவோம். மூடி போட்டு ஒரு 3 விசில் விடுங்க. பாருங்க, 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் பாதி இது வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம பாதி வெந்திருக்கு, இதில் பாதி இது வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் சாம்பார் மசாலா போட்டுக்குவோம். சாம்பார் மசாலா எங்கள் சேனலில் விட்டுருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்து எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து அரைச்சி வச்சு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை போடும். இப்போ வந்து மசால் பவுடரு, இந்த பேஸ்ட்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் புளிக்கரைசல் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டுக்குருவோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்குருவோம். பயறு ஐட்டம்லாம் கொஞ்சம் வாய்வு, அதனால் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்குவோம். அடுத்து இது ஒரு 3 விசில், இன்னொரு மூடி போட்டு இன்னொரு 3 விசில் விட்டுக்குருவோம். பாதி தான் பயறு வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டுருவோம். பயறு வெந்திருக்கான்னு நல்லா பார்ப்போம். பயறு நல்லா வெந்துருச்சு. பயறு நல்லா வேகிறது வரையிலும், நல்லா குழைவாக வேகிறது வரையிலும் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம தாளித்து கொட்டிடலாம். இப்போ வந்து தாளித்து கொட்டிடுவோம். கடாய் வச்சாச்சு. இதில் வந்து
ஆயில் விட்டுக்குருவோம். ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கோங்க. அடுத்து கறி லூஸ் போட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பை தூக்கி இதில் கொட்டிடுவோம். சால்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சால்ட் போட்டுக்கோங்க. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டோம், எங்களுக்கு சால்ட்டு கரெக்டாக இருக்குது. நீங்கள் செய்யும்போது அடிக்கடி டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் லைட்டாக மல்லி இலை போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு தட்டைப்பயிர் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதுங்க. நன்றி.